ஜெம் கேன்சர் சென்டர் சார்பில் ரோஸ் தினம் கொண்டாட்டம். 40 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு இலவச மார்பக பரிசோதனை திட்டம் துவக்கம். வல்லமை தாராயோ என்ற மகாகவி பாரதியின் வரிகளை கருவாக கொண்டு புற்றுநோய் ஒரு பயங்கரமான நோய் அல்ல என்பதை சமூகத்திற்கு உணர்த்தவும், புற்றுநோயாளிகளுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தவும் ஜெம் மருத்துவமனையின் ஒரு பிரிவான ஜெம் கேன்சர் சென்டர் தனது முதல் ரோஸ் தின நிகழ்ச்சியை இன்று நடத்தியது. இந்த நிகழ்வில் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வருபவர்களும் சிகிச்சை முடிந்தவர்களும் உள்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மற்ற நோயாளிகளுக்கு நம்பிக்கையும் ஊக்கத்தையும் வழங்கினர். இந்த நிகழ்ச்சிக்கு ஜெம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் சி பழனிவேலு தலைமை தாங்கினார். ஜெம் மருத்துவமனைகளின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் பிரவீன்ராஜ், திருமதி ஜெயா பழனிவேலு மற்றும் திருமதி பிரபா பிரவீன்ராஜ் ஆகியோர் நிகழ்வில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன், ஜெம் கேன்சர் சென்டரில் 40 வயதிற்கு மேற்பட்ட தகுதியுள்ள பெண்களுக்கு இலவச மார்பக பரிசோதனை ஃப்ரீ மெமோகிராம் கேம்பெயின் திட்டத்தை தொடங்கி வைத்தார். மேலும் புற்றுநோயாளிகளுக்கான பிரத்யேக ஆன்கோ சப்போர்ட் குழுவையும் அவர் துவக்கி வைத்தார். ஜெம் மருத்துவமனைகளின் தலைவர் டாக்டர் சி பழனிவேலு மற்றும் ஜெம் மருத்துவமனைகளின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் பிரவீன்குமார் ஆகியோர் பேசினர். இவர்களை தொடர்ந்து காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் IPS தனது உரையில், மருந்து மட்டும் ஒருவரை புற்றுநோயிலிருந்து மீட்க உதவாது, தைரியமும் தன்னம்பிக்கையும் அதற்கு மிக அவசியம் என்று கூறினார். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட நோயாளிகள் அனைவரையும் தைரியமாக சிகிச்சை எடுத்துக் கொண்டதற்காக அவர் பாராட்டினார். ஜெம் கேன்சர் சென்டர் இயக்குனர் டாக்டர் பரத் ரங்கராஜன் வரவேற்புரையாற்றினார். ரொட்டேரியன் மதனகோபால் நிகழ்வில் தன்னம்பிக்கை உரையாற்றினார். நிகழ்ச்சியின் முடிவில் அறுவை சிகிச்சை புற்றுநோயியல் துறை தலைவர் டாக்டர் சிவகுமார் நன்றி உரையாற்றினார்.